Hello friends, in this video we are going to discuss the next scheduling algorithm, the shortest remaining time next scheduling algorithm. இதில் நம்ம ரெண்டு அல்காரிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு ஒன்று, ரெண்டாவது வந்து என்னது ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் நெக்ஸ்ட் ஷெடியூலிங். எஸ்ஜேஎஃப் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த அல்காரிதத்தை பார்ப்போம். இது வந்து ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம். ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம்னா என்ன? ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கப்ப அதோட கம்மியான பர்ஸ்ட் டைம் உள்ள நெக்ஸ்ட் ஜாப் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணிடும், வெளியில போயிட்டு இட் அலோஸ் that job to execute first. அதுதான் preemptive scheduling algorithm. ஸோ இப்போ இந்த preemptive scheduling algorithm வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது preemptiveன்றதுனால நம்ம இதில் வந்து என்ன பண்ணிட்டோம், அரைவல் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் நம்ம 4 ப்ராசஸ், இதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்ரஹாம் சில்பர்ட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த 4 ப்ராசஸ் இருக்கு. இந்த 4 ப்ராசஸ்ல அரைவல் டைம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அரைவல், இது 0th மில்லி செகண்ட் வருது, ஃபர்ஸ்ட் மில்லி செகண்ட், செகண்ட் மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்ன பண்ணு செகண்ட் மில்லி செகண்ட் P3 வராங்க, தேர்ட் மில்லி செகண்ட் வந்து டைம் யூனிட்ல வந்து P4 இஸ் கம்மிங். ஸோ இந்த பர்ஸ்ட் டைம் ஒவ்வொருடைய பர்ஸ்ட் டைமும் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வரிசையா ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம்னு நோட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ சார்ட் போடுறோம். இந்த சார்ட் உங்களுக்கு போட்டிங்கனாவே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் இந்த அல்காரிதத்தோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுது, 0th மில்லி செகண்ட் வந்து என்ன பண்றாங்க, P1 and P1 is coming. ஸோ அப்போ P1 is started its execution at 0th மில்லி செகண்ட். அப்போ என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் மில்லி செகண்ட் முடிக்க P1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ P2 வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் மில்லி செகண்ட் P2 உள்ளுக்குள்ள வருது. ஸோ P2 உள்ளுக்குள்ள வந்த உடனேயே இது என்ன பண்ணுது, சிஸ்டம் வந்து செக் பண்ணுது இதோடைய பர்ஸ்ட் டைம் எவ்வளோன்னு பார்க்குது. இப்போ 4, இது ஒரு யூனிட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு. அப்போ இதுக்கு இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்கு, 7 டைம் யூனிட் பாக்கி இருக்கு. ஆனா இதோட என்னது வெறும் 4 தான். அப்ப இது கம்மியா இருக்கிறதுனால இது என்ன பண்ணிடும், இடத்த காலி பண்ணிட்டு இட் அலோஸ் P2 டு என்டர் அண்ட் எக்ஸிக்யூட். அப்ப என்ன பண்ணிடுது, ஃபர்ஸ்ட் P2 வந்த உடனே இதோட டைமை பார்த்துட்டு இது என்ன பண்ணிடுது, ப்ரீஎம்ப்ட் காலி பண்ணி P2-வை உள்ளுக்குள்ள உட்கார வச்சு எக்ஸிக்யூட் பண்ண விடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இதோட எக்ஸிக்யூஷன் டைம் 4. ஸோ அப்போ 1 to 4 that is 5. ஸோ இந்த 5th மில்லி செகண்ட் P2 இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த P2 இப்போ வந்து என்னவாகுது, இந்த P2 செகண்ட் மில்லி செகண்ட் வரப்ப இது செக் பண்ணுது. அப்ப இது ஒரு டைம் யூனிட் தான் முடிச்சிருக்கும், மீதி 3 டைம் யூனிட் இருக்கு. அப்ப P3க்கு வந்து டைம் பார்க்குது 9. அப்ப 9ன்றப்ப இதுதான் கம்மியா இருக்கு, அதனால இதையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, P2 2வது மில்லி செகண்டும் P2வே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அப்ப 1, அதுக்கு அடுத்து 2வது மில்லி செகண்டும் P2 டெசிஷன் எடுக்குது. ஸோ அப்புறம் 3வது மில்லி செகண்ட் வரப்ப என்ன பண்ணுது, இப்ப இந்த இடத்துல ஒரு யூனிட் முடிச்சிருக்கும். ஸோ அப்ப 2வது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், செக் பண்ணுது. அப்பயும் செக் பண்றப்ப என்னவாயிரும், 3வது மில்லி செகண்ட் வருது. ஸோ அப்ப 3வது மில்லி செகண்ட் வரப்ப என்ன பண்ணுது, செக் பண்ணுது. அப்பயும் இது 5ன்னு வரப்ப இதுக்கு கம்மியா இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், P2வே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா P2 எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருது. ஸோ அதுக்கு அடுத்து இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த 2வது மில்லி செகண்ட் வரப்ப செக் பண்றது, 3வது மில்லி செகண்ட் வரப்ப எவ்ரி டைம் இட் செக்ஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம். அது கம்மியா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிடும், வெளியில போயிட்டு என்ன பண்ணிடும், அந்த கம்மியா உள்ள ப்ராசஸ் டைம் உள்ள ஜாப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் இந்த ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம். அப்ப ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் வந்து எதுக்கு ஷார்டஸ்ட் இருக்கோ தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். அதுதான் இது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் சொல்றோம். இப்ப இந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுது, 5th மில்லி செகண்ட் முடிக்க என்ன பண்றாங்க, P2 தான் ஷார்டஸ்டா இருக்கிறதுனால P2 ஃபுல்லா முடிச்சிருது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த டைம் லிமிட்ல தாண்டின பிறகு எது நெக்ஸ்ட் ஷார்டஸ்டோ அதுதான் எடுத்து இது எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்ப 5 முடிச்ச உடனே இப்ப நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் டைம் எதுன்னு பாருங்க. இதுல வந்து என்ன பண்ணிருது, இது ஃபர்ஸ்ட் முடிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணிருது, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருது, P4 தான் நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட். உடனே என்ன பண்ணிரும், நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட்
இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கு மேல நம்ம 4, 5 எல்லாம் நம்மளுக்கு மில்லி செகண்ட்ல வேற எந்த ஜாபும் வரல. அதனால என்ன பண்ணிடுது, டைரக்டா ஃபுல் P4 எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ஸோ 5 to 10 மில்லி செகண்ட், ஏன்னா 5 எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ 5 to 10 வந்து என்ன பண்ணிடுது, P4 எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் டைம், இதுல வந்து இப்போ ஆல்ரெடி 1 முடிஞ்சிருச்சு, இந்த 0த்துல வந்து 1 முடிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் வந்து 7 இருக்கு. ஸோ தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் த தேர்ட் ஒன். ஸோ அப்ப என்னவாகுது, 10 முடிஞ்ச உடனே 10 to 17 என்ன பண்ணுது, your P1 is executing. So the last one executed இதுதான் largest burst time. So அப்ப என்ன பண்ணுது, highest burst time. அப்ப வந்து என்ன பண்ணுது, கடைசியா P3 தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் இதோடைய எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் ப்ரொசீஜர். இப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டிங் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்ப்போம். ஸோ இப்ப P1 வந்து என்ன பண்ணுது, நுழைஞ்ச உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ஸோ அப்ப 0 ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுது, 1 மில்லி செகண்ட் முடிஞ்ச உடனேயே இது என்ன பண்ணிடுது, வெயிட்டிங் போயிருது. அடுத்து P2 வந்துருது உள்ளுக்குற. அப்ப எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது, சோ உங்களுக்கு 10 மில்லி செகண்ட் முடிக்கும் வெயிட் பண்ணுது. 1வது மில்லி செகண்ட்ல இருந்து 10th மில்லி செகண்ட் முடிக்கும் வெயிட் பண்ணுது. அப்ப அதோட வெயிட்டிங் டைம் எவ்வளவு, P1க்கு. அப்ப P1 இங்கதான் திருப்பி ஆரம்பிக்குது இல்லையா. சோ அப்ப வந்து என்னது, 10 - 1. அது முடிக்க என்ன பண்ணணும், இது 10th மில்லி செகண்ட்ல தான் P1 started its execution. அப்ப அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து P2 எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சோ இப்ப வந்து என்னது, ஃபர்ஸ்ட் மில்லி செகண்ட்ல தான் P2 உள்ளுக்குள்ளே வருது. வந்த உடனே என்ன பண்ணிடுது, சர்வ் ஆயிருது. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வருது, வந்த உடனேயே ஸ்டார்டட் இட் சர்விங். அப்ப இதோட வெயிட்டிங் டைம் என்னது, 0. அந்த உடனே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருது. சோ ரெண்டாவது P3 ஓட வெயிட்டிங் டைம். சோ P3 ஓட வெயிட்டிங் டைம் எங்க இருக்கு, இங்க செகண்ட் மில்லி செகண்ட்ல தான் இவன் வராங்க. இந்த P2 இஸ் கமிங். சோ அப்ப 17th தான் இது சர்வ் ஆக ஆரம்பிக்குது, எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப 17 - 2 = 15 minutes. அந்த 15 மில்லி செகண்ட் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் வெயிட்டிங். சோ அதுக்கு அடுத்து P4 வந்து என்ன பண்ணுது, 5ல தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேண்ட் சார்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா போயிடும். சோ இது ஸ்டார்ட் வந்து இப்ப எப்ப வருது, 3rd மில்லி செகண்ட்ல தான் இது வருது. சோ அப்ப இது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும், 5 - 3 2. இதுதான் வெயிட்டிங் டைம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். சோ இப்ப ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ ஹியர் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு, ஸோ நம்ம அங்கே போட்டதை அப்படியே எடுத்துருவோம். ஸோ 10 - 1, அதுக்கு அடுத்தது பிளஸ் 0 பிளஸ் 15 பிளஸ் 2. ஸோ டிவைடட் பை 4 ப்ராசஸ். ஸோ அது எவ்வளோ வருது நம்மளுக்கு ஆக்சுவலா, ஸோ டோட்டலா நம்மளுக்கு என்னது 26/4. அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு என்னது 6.5 மில்லி செகண்ட் உங்களுக்கு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகுது, the shortest remaining time next scheduling algorithm execute ஆகுது. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். I hope this video gives you a clear idea of shortest remaining time next scheduling algorithm. Thank you.